கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 119வது சங்கீதம் 73ஆம் வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. தாவீது மிக அழகாக சொல்லுகிறார், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. அவர்தான் என்னை உண்டாக்கவும் செய்தார், அவர்தான் என்னை உருவாக்கவும் செய்தார். நான் வயதாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரிலே மண்பாண்டங்களை செய்யக்கூடிய, அந்த தொழிலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தார்கள். இப்பவும் அந்த சந்ததி இருக்குது, அந்த தொழில் செய்கிறது இல்லை. சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் அது போய் விளையாட்டா பார்ப்பேன். ஒரு பெரிய வட்டு வச்சிருப்பாங்க, அதை அப்படியே சுத்தி விட்டு களிமண்ணெல்லாம் நல்லா பிசைஞ்சு நிறைய என்ன செய்யும், இந்த மண்ணை பல குளங்களிலிருந்து எடுத்து குமித்தி வச்சிருப்பாங்க. அப்ப நிறைய மண்ணை சேர்த்து வைக்கிறது அவங்கதான். நீங்க புரியும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய மண்ணை சேர்த்து வைக்கிறது அவங்கதான். ஆனா எந்த மண்ணு அவங்களுக்குள்ள வருதோ அதுதான் பாத்திரமா வடிவமைக்கப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிற காரியம் வேணும். அதுதான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை உண்டாக்கிட்டாரு, என்னை அவர் உருவாக்கவும் செய்யணும். அதனால ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் உள்ள பாத்திரமாயிருக்க நீர் என்னை உதவி செய்தரலும். அது உம்முடைய கரத்தினால் நீர் செய்யக்கூடிய மண்ணாயிருக்க உதவி செய்த, அப்பதான் என்னை உருவாக்க முடியும். ஊழியனாய் உருவாக்கவோ, வியாபாரியாய் உருவாக்கவோ, இன்னும் பல்வேறு வகையான காரியங்களை உருவாக்கவோ அவர் நினைத்தால் எப்படி உங்களை உருவாக்க முடியும்? இது எனக்கு பிடித்த ஒரு வசனம். நான் உம்முடைய கரங்களால் உருவாக்கப்படுகிறேன். ஆண்டவர் உருவாக்கினால் நீ நன்றாக பாடுவாய். ஆண்டவர் உருவாக்கினால் நன்கு பிரசங்கம் செய்வாய். ஆண்டவர் உருவாக்கினால் உன்னால் இசை அமைக்க முடியும். ஆண்டவர் உருவாக்கினால் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பணியை எப்படியும் செய்ய முடியும். தேவனுக்கு உகந்த காரியங்களை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும். ஆண்டவருடைய கரங்களால் நாம் உருவாக்கப்படக்கூடியவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும், நான் உம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய மண்ணு அப்படிங்கிறத நம்முடைய சிந்தைக்குள் வைத்துக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நீரா எங்களை உருவாக்குகிறதை நினைத்து உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.